ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் தகவல். இது டெக் அப்டேட்ஸ் 893வது வீடியோ. இன்றைக்கி வீடியோவில் நிறைய சூப்பரான அப்டேட்ஸோடு வந்திருக்கேன். நத்திங் ஃபோன் 2 என்ன ஸ்பெக்ஸோடு வரும், IQoo Z7 எப்போ லான்ச் ஆகுது, அதுபோக ஆப்பிள்லேருந்து அடுத்து லான்ச் ஆக போகிற ப்ராடக்ட், போக்கோலேருந்து வர போகிற போக்கோ F5 எப்படி இருக்கும், எப்போ லான்ச் ஆகும், இது பற்றின டீட்டெயில்ஸ், இன்னமும் பல அப்டேட்ஸ் இருக்குங்க. என்னென்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி போன வீடியோவில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, நம்ம லைவ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தேன். ஸோ நிறைய பேர் லைவ் பண்ணலான்னு சொல்லியிருக்கீங்க. ஏன்னா நான் சொன்னது என்னமோ 200 லைக்ஸ் தாங்க. ஆனால் நீங்கள் கொடுத்துருக்கிறது 400+ லைக்ஸ். ஸோ அந்த 400 பேர் லைவ் பார்த்தா கூட போதும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் லைவ் கண்டிப்பாக பண்ணிடுவோம். எப்போ பண்ணலாம் அப்படின்றத மட்டும் முடிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லிவிட்டு போங்க. டைமிங்கை என்னைக்குன்றது வேண்டாம், டைமிங்கை சொல்லுங்கள். ஸோ அந்த டைமிங்கில் சீக்கிரமாக லைவ் வர பார்க்குறேன். உங்கள்கிட்ட கேட்டுட்டு ஏதாவது கமெண்ட் டேப்பில் போட்டுட்டோ ஏதாவது பண்ணிட்டு லைவ் வர பார்க்குறேன். சரி, இப்போ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் அப்டேட், சாம்சங்லேருந்து மார்ச்சில் ஒரு மொபைல் லான்ச் பண்ண போகிறாங்க. சாம்சங்கோட A34 M54 அப்படின்ற இந்த 2 மொபைலும் தான். ஸோ இங்கே M34 எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து டைமென்சிட்டி 1080 அப்படின்ற ப்ராசரோட அப்புறம் AMOLED டிஸ்பிளேயோட வருது. அதே மாதிரி இந்த A54 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து Exynos 1380 அப்படின்ற ப்ராசரோட ஒரு 5G மொபைலாக AMOLED டிஸ்பிளேயோட தான் கொண்டு வராங்க. ஸோ இந்த 2 மொபைலுமே நல்லா தான் இருக்குது. இங்கே A34 எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 20-25,000 ப்ரைஸ்க்குள்ளே வரும். அது மாதிரி இந்த M54 எடுத்துக்கிட்டோன்னா ஒரு 30-35,000 ப்ரைஸில் வரும். ஏன்னா A சீரிஸ் எப்பவுமே கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்கும். ஸோ இந்த 2 மொபைலையும் மார்ச் கடைசியில் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்திருக்குங்க. ஸோ இந்த மொபைல் எடுக்கணும் அப்படின்னா இந்த மார்ச்சில் நீங்கள் உங்களால் எடுக்க முடியும். போக்கோலேருந்து போக்கோ F5 இந்த மொபைல் எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியுமா? இந்த மொபைல் ஏற்கனவே இந்தியாவில் BIS லிஸ்டிங் வாங்கிருச்சு. அதே மாதிரி சைனாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாவோட 3C சர்டிஃபிகேஷன்லாம் ஃபினிஷ் பண்ணிருச்சு. ஸோ இப்போ FC சர்டிஃபிகேஷனும் ஃபினிஷ் பண்ணியிருக்குங்க. இதுலேருந்து இந்த மாடல் நம்பர் மூலமாக ஒரு சில விஷயங்கள் தெரிய வந்திருக்கு. இந்த போக்கோ F5 இருக்குல்ல, இது வந்து சைனாவில் லான்ச் ஆக போகிற ரெட்மி Note 12 Turbo அப்படின்ற மொபைல் தான். ஸோ இந்த மொபைல் சைனாவில் எப்போ லான்ச் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா மார்ச்சில். இது வந்து Snapdragon 7 Gen 1 அப்படின்ற ப்ராசரோட எப்போ மாதிரியான அந்த 120Hz AMOLED டிஸ்பிளேயோட தான் வரும்னு சொல்கிறாங்க. ஸோ மார்ச்சில் சைனாவில் இது லான்ச் ஆகுமா. இந்தியாவில் ஆல்மோஸ்ட் எல்லா சர்டிஃபிகேஷன் ஃபினிஷ் பண்ணதுனால ஏப்ரலில் போக்கோ F5 அப்படின்ற நேமில் இந்தியாவுக்கு கொண்டு வருவாங்களா. அங்கே நிறைய நல்ல மொபைல்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை எதையாவது ஒன்று இது எட்டு வரலாம் போக்கோ F5. ஏன் இந்த 7 Gen 1 மொபைல் எட்டு வராங்கன்னு தான் தெரியல. அடுத்து IQoo Z7. இந்த மொபைல் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு மொபைலாக இருக்குது. ஆனால் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் மாதிரி இருக்குமா அப்படின்றதே எனக்கு டவுட்டாக இருக்குங்க. ஏன் சொல்கிறதுமா, இந்த IQoo Z7 வந்து திரும்பவும் Snapdragon 695 ப்ராசரோட தான் வரும் அப்படின்ற மாதிரி லீக்ஸ் வந்துட்டுருக்கு. இப்படி இருக்கும்போது இதனோட லான்ச் டேட் தெரிய வந்துருக்குங்க. எப்படி தெரிய வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து ஆட் கொடுப்பாங்கல்ல, அந்த ஆடில் கீழே மென்ஷனாக இருந்தது அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஸோ அந்த ஆட் பிரகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 21 இந்த மொபைல் லான்ச் ஆகும். மார்ச்சில் இந்த மொபைல் மட்டும் இல்லைங்க, எக்கச்சக்க மொபைல் லான்ச் ஆகுது. வீடியோ லிங்க் ஐ பட்டனில் கொடுக்குறேன். அப்கமிங் மொபைல்ஸ்க்கான வீடியோ, அதில் மார்ச்சில் என்னென்ன மொபைல்ஸ் வரப்போகுது அப்படின்றத ரொம்ப தெளிவாக ஷேர் பண்ணியிருப்பேன். பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பாருங்கள். IQoo Z7 மார்ச் 21 இந்தியாவில் லான்ச் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. பார்ப்போமே. அடுத்து நத்திங் ஃபோன் 2 இந்த வருஷத்தோட ஹாஃபுக்கு மேலே வரும் அப்படின்றதான் லீக்ஸ். ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க சொல்லியிருந்தாங்க, நாங்கள் 8 சீரிஸ் ப்ராசர் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது என்ன ப்ராசர் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. நத்திங் டீம்லேருந்து 8+ Gen 1 தான் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றத குவால்காமோட எக்ஸிக்யூட்டிவ்ஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ஒரு மீட்டிங்கில் பேசும்போது நத்திங் வந்து குவால்காமோட சேர்ந்து 8+ Gen 1 ப்ராசரோட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நத்திங்லேருந்து கண்டிப்பாக அடுத்து வரப்போகிற மொபைல் நத்திங் 2 தான். ஸோ அதனால நத்திங் ஃபோன் 2 குவால்காமோட 8+ Gen 1 அப்படின்ற ப்ராசரோட தான் வருது, 8 Gen 2 கிடையாது. அடுத்து நத்திங் இயர் 2. நத்திங்கோட ஃபேமஸான ஹெட்ஃபோன்ஸ். நத்திங் மொபைலில் எவ்வளோ ஃபேமஸாக இருந்தாங்கன்னு தெரியல, ஆனால் ஹெட்ஃபோன்ஸில் செம ஃபேமஸாக இருந்தாங்க, குறிப்பாக அந்த ப்ரைஸ் கம்மியாகி வந்த டைமில். ஸோ இந்த ஹெட்ஃபோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாக்ஷிப் ஹெட்ஃபோன்ஸாக லான்ச் ஆச்சுங்க. ANC கொடுத்துருந்தாங்க, அப்ளிகேஷனில் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி விஷயங்கள் கொடுத்துருந்தாங்க, நிறைய எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸோட வந்திருந்தது, டிரான்ஸ்பரண்டாகவும் இருந்தது. இப்போ நத்திங் இயர் 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர
22ஆம் தேதி லான்ச் ஆக போகுது அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. அதுக்கான அஃபிஷியல் லான்ச் டேட்டையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த இயர் 2 எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுலேயும் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மொபைலில் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நியூக்ளியஸர் மூலமாக நம்மளோட சவுண்டை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்லாம் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. ப்ரைஸிங் தான் என்ன கொண்டு வருவாங்கன்னு தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி 6000 ரூபாய் அப்படின்னு லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆஃபர் டைமில் நம்மளால ஒரு 4000 ரூபாய் கீழே பார்க்க முடிஞ்சது. ஒரு நல்ல டீலாக தெரிஞ்சுது. ஸோ இப்போ என்ன ப்ரைஸ்க்கு கொண்டு வராங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்து இப்போ இந்தியாவில் கம்மி ப்ரைஸில் ஒரு சில ஸ்மார்ட் டிவி லான்ச் ஆகிருக்கு. ப்ரைஸ் எதிர்பார்த்ததை விட கம்மியாக தாங்க இருக்குது. லான்ச்லேயே இவ்வளோ கம்மியாக லான்ச் பண்ணியிருக்காங்க. வெஸ்டிங் ஹவுஸ் அப்படின்ற கம்பெனிலேருந்து இந்த டிவிஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. 24 இன்ச், 40 இன்ச், 55 இன்ச் அப்படின்ற 3 மாடல் வருது. இதில் 24 இன்ச்சும் 40 இன்ச்சும் வர ஸ்மார்ட் டிவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெச்டி ஸ்மார்ட் டிவி. இதில் வந்து கொடுத்துருக்க ரேம் ரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 512 GB ரேமும் 2 GB ரோமும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அந்த 55 இன்ச் டிவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 4K அல்ட்ரா HD டிவியாக எடுத்து வந்திருக்காங்க. இதில் 2 GB ரேம் 8 GBக்கான இன்டர்னல் மெமரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக ப்ரைஸிங் ரொம்ப ரீசனபிளாக இருந்தது. இந்த 24 இன்ச் டிவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸ்லையும் 40 இன்ச் டிவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13500 அப்படின்ற ப்ரைஸ்லையும் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த 40 இன்ச் டிவியை 32 இன்ச் டிவியோட ப்ரைஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி 55 இன்ச் டிவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30,000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து 50 இன்ச் டிவி லான்ச் பண்ணுற ப்ரைஸில் 55 இன்ச் டிவியை லான்ச் பண்ணி வச்சுருக்காங்க. அமேசானில் வர 8ஆம் தேதியிலேருந்து வாங்க முடியும். கம்பெனி பற்றி தெரிலங்க. வாங்குற ஐடியாவில் இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கம்பெனி பற்றி தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு வாங்க ட்ரை பண்ணுங்கள். ஆஃபர்லாம் வந்துன்னு வைங்களேன், இந்த டிவிலாம் ஒரு 20,000 ரூபா அந்த ப்ரைஸ்லேயே எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த அளவு கம்மியாக வர வாய்ப்பு இருக்குது. பார்ப்போமே, அமேசானில் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். அடுத்து ஆப்பிளோட மேக்புக் சீரிஸில் அடுத்த மேக்புக்ஸை லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ இதில் அவங்க இந்த டைம் 3 மேக்புக் லான்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தெரியுது. 13 இன்ச், 15 இன்ச், அது போக ஒரு ப்ரோ வெர்ஷன். குறிப்பாக இது வந்து M3 சிப்செட்டோட வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நம்ம தகுந்ததா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் M3 சிப்ஸோட வரும் அப்படின்ற மாதிரி லீக்ஸ் பார்க்க முடியுது. ஸோ ஆப்பிளோட அடுத்த லேப்டாப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சம்மரில் லான்ச் ஆகுது. அடுத்து டீல் ஆஃப் த டேயில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது எம்ஐயோட இந்த மினி பேக் பேக் தான். இது ரெகுலர் ப்ரைஸ்லேருந்து கம்மியாகி இப்போ வெறும் 300 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸில் இருக்குது. இது வந்து ஒரு 12 லிட்டருக்கான பேக் பேக்காக இருக்குது. எம்ஐ அப்படின்றதுனால இதனோட குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து சொல்லவே தேவையில்லை. ஒரு வேளை ஒரு சின்ன பேக் பேக்காக எனக்கு ஒரு கம்மி ப்ரைஸில் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா ட்ரை பண்ணலாம். தைரியமாக வந்து நீங்கள் லேப்டாப்லாம் உங்களை வச்சு கொண்டு போக முடியும். அந்த அளவுக்கான ஒரு பேக் பேக் தான். ஸோ 300 ரூபாய் ப்ரைஸ் இருந்தும் உங்களுக்கு ரீசனபிளாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுதான் நீங்கள் ட்ரை பண்ணலாம். எனக்கு ரெகுலராக 500லேருந்து 400 ரூபாய் ப்ரைஸ்க்குள்ளே சுற்றிட்டு இருக்கும். இப்போ 300 ரூபாய்க்கு ஆஃபரில் இருக்குதுங்க. அடுத்து கம்மி விலையில் ஏதாவது ஒரு நல்ல இயர்ஃபோன்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் தெரியுதுங்களா? இந்த இயர்ஃபோன்ஸ் ட்ரை பண்ணுங்கள். ZEBRONICஸோட இந்த இயர்ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 150 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது. 150 ரூபாய் அப்படின்றனால டெலிவரி சார்ஜ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 150 ரூபாய்க்கு லோக்கல் ஸ்டோரில் வாங்குறத விட கண்டிப்பாக குவாலிட்டி ரொம்பவே பெட்டராக இருக்கும். சவுண்ட் குவாலிட்டியும் பெட்டராக இருக்கும். ஸோ தைரியமாக வாங்கக்கூடிய ஒரு ஹெட்ஃபோன்ஸ் தான். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து தான் இதனோட லைஃப் இருக்குங்க. எல்லாருக்கும் நல்ல லைஃப் வந்துடும் சொல்ல முடியாது. யாருக்குமே லைஃப் வராதுன்னு சொல்ல முடியாது. லைட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரஃபாக யூஸ் பண்ணாமல் நார்மலாக யூஸ் பண்ணிங்கன்னா இதனோட லைஃப் ரொம்பவே நல்லாயிருக்கும். வெறும் 150 ரூபா அப்படின்ற ப்ரைஸ்க்கு ஏற்றதை விட அதிகமான குவாலிட்டி இவங்க கொடுத்துட்ருக்காங்க. அடுத்து 10 kg ஹோம் ஜிம் செட். இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிவிசி மெட்டீரியலான ஹோம் ஜிம் செட் தான். 409 ரூபா அப்படின்ற ப்ரைஸ்க்கு. ஸோ இங்கே வந்து 10 கிலோ செட்டாக அவங்களுக்கு அனுப்புறதுக்கு இங்கே அனுப்பி விடுறதுக்கே வந்து 409 ரூபா ஈஸியாக ஆயிரும். எப்படி இந்த மாதிரி விலை கம்மியாக கொடுக்குறாங்க அப்படின்னு தெரியல. ரெகுலராக 1000 ரூபாயிலேருந்து 2000 ரூபா வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். ஸோ 450 ரூபாய்க்கு இப்போ ஃப்ளிப்கார்ட் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து வாங்குற ஐடியாவில் இருந்தீங்கன்னா உள்ளே போங்க, செக் பண்ணுங்கள். அதில் என்னென்ன வருதுன்றதை பார்த்துக்கோங்க. அது உங்களுக்கு தேவை அப்படின்னா கண்டிப்பாக பை பண்ணிக்கோங்க. லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச பெட்டரான நியூஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ பார்த்துருக்கீங்க, பிடிச்சதா இல்லையா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி லைவ் எப்போ வரலாம் டைமிங் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ இதோட முடியுது. வேறு ஒரு நல்ல வீடியோவோட அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.